ஹாய் ஆல், இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தால் தான் பண்ணிகிட்ருந்தேன். ஆல்ரெடி ரைஸும் வச்சுட்டேன். லஞ்சுக்கு ஒரு கோவக்காய் ஃப்ரை மாதிரி பண்ணிக்கிறேன். ஏன்னா ஈவினிங் கொஞ்சம் வெளியே போகிறோம், அவுட்டிங் போகிறதுனால மைல்டாக இருக்கட்டும்ன்ட்டு க்ரீன் வெஜிடபிள்ஸ் கோவக்காய், பட்டாணி, அப்புறம் பீன்ஸ், க்ரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃபைனாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். தவா ஹீட் ஆனதும் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா நிறைய பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அடுத்துக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கோவக்காய், பீன்ஸ், அப்புறம் பட்டாணி, உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ பண்ணலாம் நீங்கள். இதெல்லாம் சேர்த்துட்டு சால்ட்டு, மஞ்சத்தூள், சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டு நான் குக் பண்ணி வச்சுருந்த ரைஸோடு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஈவினிங்காக கொஞ்சம் நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். ஈவினிங் ஒரு லேசர் டவுனில் இருக்கிற கராமா ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் போயிருக்கோம். இது வரைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் நாங்கள் வந்ததில்லை, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக இங்கே வந்திருந்தோம். ஆம்பியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு ரோட் சைட் வியூவோட நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் நல்லா இருந்தது. அடுத்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது மேன்ச்சோ சூப் தான். சிக்கனில் மேன்ச்சோ சூப் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. இங்கே ஸ்டார்டர்ஸ்லாம் நம்மளுக்கு பார்பிக்யூ மாதிரி கூட கிடைக்கிது. பார்பிக்யூ மாதிரி செட்டப் கூட கொடுத்துருக்காங்க. அடுத்து மந்தி தான் நாங்கள் ட்ரை பண்ணோம், சிக்கன் மந்தி. அப்புறம் பெப்பர் பார்பிக்யூ ஆர்டர் பண்ணியிருந்தோம். மந்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அது கூட கொடுக்குற அந்த டொமேட்டோ சட்னி எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் ப்ளைன் ரைஸ் வித் அந்த சிக்கன், ரைத்தா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது டேஸ்ட். கராமாவில் இந்த மந்தி மஸ்ட்டு ட்ரை தான் நான் சொல்லுவேன். ரொம்பவே சூப்பராகவும் ரொம்ப ஜூஸியாகவும் இருந்தது. என்ன ஒன்று, இந்த கொடுத்துருக்க சிக்கன் பீஸ் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி ரைஸோட ஃப்ளேவர் நல்லா ஜூஸியாக, ஒரு முஸ்லீம் பிரியாணி செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸோடு இருந்தது. ஸ்ரீகுட்டிக்கு கோக்னட் புட்டிங்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் ஸ்ரீகுட்டிக்கு கோக்னட் புட்டிங் தான் வாங்கி கொடுத்துருந்தோம். ஏன்னா இன்றைக்கான ஸ்பெஷல் அக்கேஷனே ஸ்ரீகுட்டிக்கு தான். அடுத்து நாங்கள் பாயா அண்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பெங்களூரை பொறுத்த வரைக்கும் பாயானாலே இங்கே சூப் டைப்பில் தான் தருவாங்க. பொதுவாக நம்ம சென்னை சைடு அப்புறம் கேரளா சைடெலாம் பார்த்திங்கன்னா கோக்னட் அரைச்சி கொடுப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. இங்கே பாயான்னு சொன்னாலே சூப் டைப்பில் தான் கொடுப்பாங்க. பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு இது பிடிச்சிருந்தது. எனக்கு இதில் சுத்தமாக அந்த ஃப்ளேவர்ஸுமே சரி, அதுக்கப்புறம் அந்த பாயாவுமே அந்த அளவுக்கு குக் ஆகலை. எனக்கு அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் பிடிக்கல. நானோட சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, தெரியாமல் ஆர்டர் பண்ணிட்டேன் நான். அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இங்கே பாயான்றது கோக்னட்லாம் வராது, இது ஒரு சூப் டைப்பில் தான் கிடைக்கும் இங்கே. அது தெரியாமலே ஆர்டர் பண்ணதுனால இது பார்த்திங்கன்னா தெரியும், அதை பிக்க கூட முடியல எனக்கு. அந்த அளவுக்கு எனக்கு பாயால் இன்ட்ரெஸ்ட் கிடையாது.